சமூகத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு ஆண்மை குறைவா எங்க கிட்ட வாங்க அப்படின்னு நிறைய ஷேடி கிளினிக்ஸ், அதாவது பிசிக்கலா எங்க இருக்குன்னு தெரியாதுனாலும் அங்கங்க போஸ்டர்லாம் நம்ம பாக்குறோம். அதாவது அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. யார்கிட்ட போய் மக்கள் அணுகணும் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அப்படிங்கறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஆண்ட்ராலஜின்றது ஒரு சப்ஸ்பெஷாலிட்டி ஆஃப் யூராலஜி. ஸோ எல்லாம் நினைச்சுக்கிறாங்கன்னா ஆண்கள் செக்ஷுவல் ப்ராப்ளம் அப்படின்னாவே வந்து இட் இஸ் கருப்புத்தன்மை கோளாறு தான் நினைச்சுக்கிறேன். அப்படி கிடையாது. ஹார்மோன் ப்ராப்ளமா இருக்கலாம், வேற எங்கேயோ பிரச்சனை இருக்கலாம், இல்ல அந்த உறுப்புல ஏதாவது அடிபட்டு இருக்கலாம், ஏதாவது இன்ஃபெக்ஷன் மேஜரா இருக்கலாம், இல்லாட்டி வந்து விரைக்குள்ள இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், ப்ராஸ்டேட்ல இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இல்லாட்டி வந்து வயசானவங்களுக்கு கேன்சர் கூட இருக்கலாம். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரே இதுதான் அப்படின்னு செக்ஷுவலா நினைச்சுக்கிறது தான் மெயின் ப்ராப்ளமே. ஸோ ஆண்ட்ராலஜிஸ்ட் கிட்ட போறது ஏன் நல்லது அப்படின்னா diagnosis would be better, treatment outcomes also will be naturally better. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இந்த மாதிரி இஷ்யூஸா இருக்கு அப்படின்னா people should be aware, they should go to a andrologist அப்படின்னு அவங்க மனசுல வச்சுக்கணும்.